ஹலோ ஆல் வணக்கம் பீடா வெல்கம் டு த ஷோ. கொஞ்சம் போர் அடிக்குது நாங்கள் இடையில ரெண்டு மூணு மேட்ச் எல்லாம் இன்னைக்கு வந்து செம மேட்ச். ஒரு ஃபைனல் ஓவர் நெயில் பைட்டர். எல்எஸ்ஜி வர்சஸ் எம்ஐ வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்து தோத்துட்டாங்க. லக்னோ வந்து ஹோம் ஹோம் கிரவுண்டில் அந்த ஏக்கனால ஃபர்ஸ்ட் வின் ஆஃப் த சீசன். ஒரு எக்ஸைட்டிங் வின் அவங்களுக்கு. தே ஃபாட் வெரி ஹார்டு. இந்த வின்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஒரே வழி. இந்த மும்பை இங்க அடிக்கணும்னா பேட்டிங்ல கத்தி எடுத்துட்டு வரணும். அதான் ஸ்ட்ராட்டஜி. கத்தி எடுத்துட்டு தான் வந்தாங்க. பேட்டிங் வரும்போது கவலையே படாம நொறுக்கு 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 நொறுக்குனாங்க. நம்ம சொன்னது 187 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். இந்த பிச்சில் 204 அடிச்சுட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த இது வரைக்கும் 15 ஓவர்ஸ் வரைக்கும் மும்பை வந்து என்னோட அல்கோரிதம் படி ஒரு ரன் மேல இருந்தாங்க. பட் வந்து இப்ப வின் ஃபேக்டர் வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பேட்டிங் அந்த டெம்போ செட் பண்ற டீம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 88 ஃபார் 1, மும்பை 86 ஃபார் 2. ஸ்பின்னர்ஸ் எந்த டீம் நல்லா போடுறாங்களோ, விச் எவர் டீம் இஸ் எக்கனாமிக்கல், செகண்ட் வின் ஃபேக்டர். மும்பை 8 ஓவர்ஸ் 77 ஃபார் 1. ஸ்பின்னர்ஸ் எக்கானமி ஃபார் எல்எஸ்ஜி 8 ஓவர்ஸ் 62 ஃபார் 1. ரெண்டு ஃபேக்டரியும் அவங்க டிக் பண்ணிட்டாங்க. ஸோ தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் எனி திங் ரிவர்சிங். பட் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இதைத்தான் இந்த டெம்ப்ளேட்டை தான் எல்எஸ்ஜி எடுக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொமெண்ட் 187 தாண்டின உடனே அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஐ பிலீவ் இட். பிகாஸ் அந்த பிச்சு வந்து இந்த பிளாக் சாயில் பிச்சில் கொஞ்சம் அப்படியே நின்று நின்று வந்தது. யோசிச்சு பாருங்க, ஒரு எக்ஸ்ட்ராடனரி 4 ஓவர்ஸ் போட்டாரு திக்வேஜ் சிங். செகண்ட் ஃபேக்டர் என்ன பொறுத்த வரைக்கும் 19வது ஓவர் ஷார்துல் டாக்கூர் ஒரு ஓவர் போட்டார் பாருங்க. தட் இஸ் அப்சல்யூட்லி யூனோ சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அவரோட அப்சல்யூட் மேட்ச் வின்னர். ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் எல்எஸ்ஜி. ஏன்னா ஐ ஹவ் ஆல்சோ ரிட்டர்ன் தம் ஆஃப் சீயிங் தேர் போலிங். இந்த மாதிரி வந்துட்டு வீக் போலிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பவர்ஃபுல் பேட்டிங் லைனப் 15 ஓவர் வரைக்கும் சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் உங்களுக்கு கிரீஸ்ல இருந்து டிஃபெண்ட் பண்றாங்கன்னா, எஸ், குடோஸ் டு எல்எஸ்ஜி. வெரி வெரி வெல் பிளே. வெரி வெரி ஹாப்பி. தட் இஸ் த சூப்பர். குவாலிட்டி ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். ஓகே. மும்பை வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டாங்க அப் ஃப்ரண்ட். போல்ட்டோடைய ஃபர்ஸ்ட் ஓவரே மார்ச் அவுட் போயிடாங்க. அது அவங்க ரிவ்யூவும் பண்ணல, அப்பீலும் பண்ணல. அதுலேயே ஒன்று போச்சு. அதுக்கப்புறம் தான் மார்ச் அடிச்சாரு. ட்ரை பண்ணாங்க. தே டிட் தேர் பெஸ்ட். ஹர்திக் எக்ஸ்ட்ராடனரியா போட்டார் இடத்துல. புல் பேக்கு 5 விக்கெட் எடுத்தாரு. பட் இந்த டூ நீங்க சொன்னீங்க 180 தாண்டினதுக்கு அப்புறமே இட் குட் பி டிஃபிகல்ட். மேட்ச் எங்க மும்பை கைவிட்டு போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த பாயிண்ட்ல? எப்படி ட்ரெண்ட் போல்ட்டுக்கு நீங்க 3 ஓவர் கொடுத்துட்டு அஸ்வினி குமாருக்கு 4 ஓவர் கொடுப்பீங்க? தீபக் சஹருக்கு 2 ஓவர் கொடுத்துட்டு நீங்க கோட்டா அஸ்வினி குமார் விடுவீங்க? 3 தான் போட்டாரு. பட் அந்த மூணாவது ஓவர் தேவையில்லை. எக்ஸ்பென்சிவா இருந்தாரு இன்னைக்கு அஸ்வினி குமார். அந்த 3வது ஓவர் அவர் கொடுத்த அந்த கடைசி பால்ல ஒரு விக்கெட் விழுந்தது. எவ்வளவு ரன் போச்சு? நான் வந்து உங்களை ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி கேட்கிறேன். ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஓவர் இருக்குன்னா ஊமாரி கோயிங் டு ப்ரெஃபர். அதுக்கப்புறம் வந்து சாண்டருக்கு வேற கடைசியில கொடுக்குறாங்க. எனக்கு அந்த விஷயமே எனக்கு புரியல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அன்பார்ச்சுனேட்லி சாண்ட்னர் வாஸ் ஆஃப் கலர்டு. இப்ப தீபக் சேரும் பாத்தீங்கன்னா மோசமா எல்லாம் போடல. செம்ம ஷாட் அடிச்சுட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட் நல்லாவே போட்டாரு. அப்படிங்கும் போது when Hardik Pandya has done so well, picked up 5 wickets all of his own, how can you not give overs to your trusted bowlers? அங்க கொஞ்சம் அடி வாங்கினாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நோ மேட்டர் வாட், ஓகே, சாண்ட்னர் வந்து கடைசியில 2 பால் தான் ஆடினாரு. திலக் வர்மாவெல்லாம் நீங்க ரிட்டையர் அவுட்லாம் பண்ணவே கூடாது. எனக்கு திலக் வர்மாக்கு பதில உங்களுக்கு வந்துட்டு வர்றவரு ஒரு ஒரு கைரன் போலாடு மாதிரி ஒரு ஆள்னா நீங்க சொல்றது ரைட்டு. சாண்டர் கேன் நெவர். திலக் வர்மாக்கே பேட்ல பண்ண பால் வரல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஸ்லோவா இருக்கு. பியூட்டிஃபுல்லா போடாங்க எல்எஸ்ஜி கடைசியில. ஸோ திலக் வர்மாக்கே கனெக்ட் பண்ண முடியல. நவ் கேன் எக்ஸ்பெக்ட் சாண்ட்னர் டு கனெக்ட். இன்னைக்கு இந்த ராஜ் பாவாவோட ரோல் என்ன? நான் உங்களை கேட்கிறேன். இல்ல ரோஹித் சர்மாவோட ரோல் தான் என்ன இத்தனை நாள் வரைக்கும்? இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, கரெக்டா கேக்குறீங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. ஏன்னா நாணயமா கேள்வி கேட்குறீங்க நீங்க. அவரோட ரோல் என்னன்னு. இப்ப ராஜ் பாபா வந்து எதுவுமே இல்ல. இப்ப போன மேட்ச்ல மொயின் அலி மாறியும் போது யூ வுட் வாண்ட் அட்லீஸ்ட் ரோஹித் சர்மான்ற ஒரு பேர் அட் த டாப் ஆஃப் த ஆர்டர். ட்ரூ ஐம் நாட் ட்ரூ. சேயிங் யூ வுட் ஹவ் ஸ்கோர்ட் இல்ல பீடா, ஐ வாஸ் 100. ஜஸ்ட் ஜோக்கிங். ரோஹித் இஸ் a phenomenal player. நீங்க சொன்னீங்க மாட்டுச்சு அப்படின்னா he will take away the game in a few hours. இல்லன்னு சொல்லல. பட் தென் இந்த ராஜ்பாக் போல யார் ஆடிக்கலாம் நீங்க ஃபீல் பண்றீங்க? ராஜ் பாபா போல ரோஹித் சர்மா தான் ஆடி இருக்கணும்ன்ற நானு. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இன்ஜுரின்றாங்க பீடா. நிக்கல்னு சொல்றாங்களே, அவங்க தான் டிராப் இல்ல அப்படிங்கிறாங்களே. அவரை எப்படி யூஸ் பண்றாங்க? அவரை எப்படி யூஸ் பண்றாங்க? இம்பாக்ட் அப்பா தானே யூஸ் பண்றாங்க, சஞ்சீவ் சாம்சன் மாதிரி.
இன்ஜுரின்னா எனக்கு என்ன இன்ஜுரின்னு சரியா தெரியல எனக்கு. ஏதோ படியேறவே கஷ்டப்பட்டார மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் காமிச்சாங்களே, கஷ்டப்பட்டு படியேறி போன மாதிரி. அப்படின்னா எனக்கு ஓகே, இஃப் தட் இஸ் கேஸ் ஐம் ஓகே. பட் இட் ஸ்டாண்ட் ஐ அண்ட் டோன்ட் திங்க் he was ஸ்லாக். dropped பீடா. ஸ்டாண்ட் அண்ட் ஸ்லாக்னா அவரோட ஸ்டில் ப்ரெஃபர்ட் பரவாயில்ல, போயிட்டு நீ 4 பால் சுத்தின ஆலம். நம்மந்தீர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ் ஆனாங்க, பியூட்டிஃபுல்லா செட்டப் பண்ணாங்க. 15 ஓவர்ல என்னை பொறுத்த வரைக்கும் தேவர் ரன் அஹெட். 61 ரன்னு, 7 விக்கெட்ஸ் இன் ஹேண்டு. ஹர்திக் பாண்டியா டு கம், வெல் செட்டில்டு சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா அந்த அதர் சைட். இட் இஸ் ஒன்லி மும்பைஸ் கேம் டு லூஸ் கன்சிடரிங் எல்எஸ்ஜிஸ் bowling ஆன் ஆல் ஆனஸ்டி அப்படிங்கும்போது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் ஓவர் தான் சார் டேர்ன் பண்ணிச்சு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அவங்க எல்எஸ்ஜி ரொம்ப கிளியரா வந்தாங்க. இப்ப நீங்க சொல்றீங்களே ஒழிய மார்க்ராம் பாருங்க எவ்வளவு கில்லாடித்தனமா ஆடினார் பாருங்க. சரி, ஒரு பக்கம் அடி பிரிச்சு மார்ச் 50 அடிக்கும் போது மார்க்ராம் 7 ரன், பூரன் வந்து அவரும் கிளப்புனாரு. பவர் பிளேல 6 பால் தான் மார்க்ரம் ஃபேஸ் பண்ணாரு. ஐ திங்க் தே ரைட்ஃபுல்லி ஷீல்டட் மார்க்ரம் மார்ச். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல ஒரு கேம் ஆடிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, வெயிட் பண்ணாரு. பூரன் வந்து டப்பில் டிப்பில் அடிச்சாரு. பண்ட் வந்து அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு சீக்கிரம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஓகே நம்ம செட்டில் ஆயிட்டோம், நம்ம இனிமே தூக்கணும். இதுதான் வந்து ஒரு கால்குலேட்டிவ் அப்ரோச். தே ஆர் ஆல்சோ ஆஸ் எக்ஸ்ப்ளோசிவ் ஆஸ் எஸ்ஆர்ஹெச் when it comes to பேட்டிங் ஆர்டருங்கும் போது என்ன ஸ்ட்ராட்டஜிக்கலா பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க பாருங்க நிறைய பேர். இப்ப நானே வந்து இப்போ 187 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர்னு சொன்னா, உங்களோட போலிங்கை நீங்க பார்க்கணும். என்னோட போலிங்கே எனக்கு ஒரு அந்த ஒரு 15-16 ரன் குஷன் வேணும். அதுக்கு டு கோ ஆல் அவுட். நல்ல போலிங் அட்டாக் மும்பை இன்னைக்கு அவங்க சரியா போடல, அது வேற விஷயம். டெத் எல்லாம் வந்து ரொம்ப சுமாரா தான் போட்டாங்க ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ உங்களுக்கு யூ நீட் தட் எக்ஸ்ட்ரா 15-16 ரன்ஸ். ஸ்ட்ராட்டஜிஸ் வர் வெரி வெரி கிளியர். தே கேம் ஆல் கன்ஸ் பிளேசிங், போனா பரவாயில்லன்னு. அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு சர்க்கம்ஸ்பெக்டா ஆடி இது பண்ணிருந்தீங்கன்னா போயிருக்கோம். இன்னொன்னு சொல்றேன், பண்ட் ஃபார்ம்க்கே வரல அந்த பேட்டிங் லைனப்ல, பண்ட் ஃபார்முக்கு வரல. Still they have scored 200 in this pitch. It's only positives moving forward for them. இன்னொன்னு சொல்றேன், இதுக்கு மேல இந்த bowling லைனப் நம்ம வீக்குன்னு சொல்லவும் கூடாது. ஆவேஷ் கான் இந்தியா ஆடி இருக்காரு, ஷார்துல் டாக்கூர் இந்தியா ஆடி இருக்காரு, ஆகாஷ் தீப் இந்தியா ஆடி இருக்காரு, ரவி பிஷ்னாய் இந்தியா பிஷ்னாய். ஆடி இருக்காரு. அவங்களோட பெஸ்ட் பவுலர் திக்வேர் சிங். அப்படிங்கும் போது ஃப்ரம் நவ் ஆன் தேர் ஷுட் நாட் பி கம்ப்ளைண்ட் சேயிங் தட் தே ஆர் அ வீக் யூனிட் அப்படின்னு. ஏன்னா 2 விக்கெட் நீங்க குயிக்கா எடுத்துட்டு யூ அலௌட் மும்பை டு செட்டில் டவுன். இன்னொரு விக்கெட் நீங்க குயிக்கா எடுத்திருந்தீங்கன்னா தே கூட ஒன் பை மார்ஜின். அது நடக்கல. பட் நோ மேட்டர் வாட், தே பிலீவ்டு தட் தே கேன் வின் இன். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் டெல்லி கேபிட்டல்ஸோட பண்ணலன்னா 4-3 ஜெயிச்சிருப்பாங்க. பி த டேபிள் டாப்பர்ஸ். This is a good thing to happen where a team gets written off completely by everyone going to end up with a wooden spoon, including me. அதை நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன். And they coming up like this with 4 matches, 2 wins, 2 losses, that will really give them confidence moving forward. ஆமா பீடா, எஸ்பெஷலி அவங்களுடைய ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் பூரான்னு இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அப்படியும் வந்து அவங்க தே வென் மே 200 அப்படிங்கிறப்ப ஸ்பீக்ஸ் வால்யூம். ஏன்னா தேர் பெஸ்ட் பேட்டர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ப்ரீ டோர்னமெண்ட் பிகெஸ்ட் பிளேயர் ரிஷப் பந்த் இன்னும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல வித் பேட். பந்த் அடிக்காம இன்னைக்கு பூரானும் அடிக்காம தே மேட் 200 அண்ட் தே ஒன் த கேம் அப்படிங்கிறப்ப they'll give them a lot of confidence இல்லையா பீடா? அதை தான் நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ஹெட்டேக்கா இருக்கும். பூரண விட்டுருங்க, இந்த மேட்ச் ஃபெயில் ஆயிட்டாரு. அவரோட அப்ரோச்சுக்கு எல்லா மேட்சும் அவர் கன்சிஸ்டன்டா இருக்க முடியாது. பண்ட் இன்னும் ஃபார்முக்கு வராமலே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. பிஷ்னாய் சரியா போடல, லெட் அஸ் பி ஆனஸ்ட், நல்லா போடல பிஷ்னாய். அதே மாதிரி ஆகாஷ் தீப் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டார், அதுக்கப்புறம் நிறைய லெக் சைட்ல போட்டாரு. பட் இஸ் கம்மிங் பேக் ஃப்ரம் அன் இன்ஜுரி அண்ட் ரீஅபிலேஷன் ஆஃப்டர் லாங் டைம். அந்த இது இருக்கணும். ஆவேஷ் கானும் டீசெண்டா போட்டாரு உங்களுக்கு. ஸோ தட் போலிங் இஸ் ஸ்லைட்லி அண்ட் ஸ்லோலி இஸ் கம்மிங் அப். என்ன ப்ராப்ளம்னா, இப்ப மாக்ராம தவிர உங்களுக்கு அங்க கை சுத்தறதுக்கே ஆள் கிடையாது. தட் இஸ் த ஒன்லி ப்ராப்ளம். வாட் தே பதாவனி ஹவ் காட். போடுவாரு, பதானி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் ஒரே கேட்டகரி தான் சார். மாக்ராமும் ஆமா. பதானியும் ஒரே கேரக்டர் தான். உங்களுக்கு வந்து கான்பிடென்ட்டா இப்ப எல்லா டீம் மும்பை எல்லாம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இஸ் கமிங் இன் அஸ் a சிக்ஸ்த் bowler. கேன் யூ ரியலி டெல் ஹர்திக் பாண்டியா இஸ் a சிக்ஸ்த் bowler பிக்கிங் அப் 5 wicket ஆல்? அப்படிங்கும் போது அந்த குஷன் இல்லைங்கும் போது அதுவும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. பட் அதை பத்திலாம் பேசி பிரயோஜனமே கிடையாது. ஒன்லி அப்ரோச் இஸ் தட் பேட்டிங் டு வின் கேம்ஸ் பை ஸ்கோரிங் த 15 to 20 runs மோர் தென் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். கொஞ்சம் ஆகாஷ் தீப் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா வந்துருவாரு, கான்பிடன்ஸ் கொடுப்பாங்க, வந்துருவாரு. வந்துட்டான்னா இவங்க இங்கேருந்து குவாலிஃபை ஆனாங்கன்னா the team what they had, what they did in auction, that will be one of the greatest inspirational story in IPL என்ன பொறுத்த வரைக்கும். ஆமா, பிக் டைம் பீடா. ஜஹீர் கான் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது இட் will be very helpful for somebody like ஆகாஷ் தீப் to bring him into the proper ஃபார்ம். இப்போ ரிஷப் பந்த பத்தி என்ன நினைக்கிறீங்க பீடா? கண்டினியூஸா ஃபெயில் ஆயிட்டே இருக்காரு. வாட் இஸ் ராங் நீங்க பார்த்த வரைக்கும்? வாட் டு யூ அப்சர்வ்?
நான் தான் சொன்னேனே உங்களுக்கு, ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபில உங்களுக்கு இடம் போயிடுச்சு. ஓகே, கேஎல் ராகுலுக்கு இப்ப வந்துட்டு இப்ப T20ல எப்பவுமே அவரை வந்துட்டு எல்லாருமே T20 பிளேயரே இல்ல இல்லன்னு சொல்லுவாங்க. அந்த பிரஷர் 27 கோடி கேப்டன் புது டீம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ணும்னா, த பெஸ்ட் வே டு கெட் அவுட் ஆஃப் தி சுச்சுவேஷன் இஸ் கோ தேர் அண்ட் அட்டாக். இந்த ஆடின 4 பால் எப்படி ஆடினார்? ஃபீல் தட் he was trying to make an attempt to attack? No. அப்படியே பயந்து பயந்து அவுட் ஆயிடுமோ, பயந்து பயந்து அவுட் ஆயிடுவோமோ. நீங்க T20 கிரிக்கெட்ல ஆடினீங்கன்னா தட் இஸ் கம் தேர் அண்ட் கிவ் அ பேக். நீ அவுட் ஆனா பரவாயில்ல, ஒரு 2 6 உங்களுக்கு பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டோரி would have been completely different ஆல் டுகெதர். போன மேட்ச் மார்க்ராம் எப்படி ஆனார் பாத்தீங்கன்னா, வந்தோன்னு வீசினாரு. ஒரு 28 ரன் வந்து இது மாதிரி அப்பர் கட் ஒன்று அடிச்சாரு, இங்க ஒரு புல் அடிச்சாரு. ஒரு தட் would have given him confidence. ஒரு பேட்ஸ்மேனுக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்னா, the amount of runs what you have put on the board. T20 கிரிக்கெட்ல 25ங்கிறது இட்ஸ் a decent performance. Once Pant tries and get that, you'll get his confidence back. To match winners are class player. அதெல்லாம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. The only way is to come out of this is to go there and express himself. Because அதுக்கப்புறம் மில்லர், அதுக்கப்புறம் பதோனி, ஷார்துல் தாக்கூரும் வந்து அடிப்பாரு. பேட்டிங் லைனப் எப்படி இருக்கு பாருங்க. there is no need for you to. இன்னைக்கே அவர் என்ன பண்ணிருக்கணும், பூரன் பதில நம்பர் 3 வந்து அந்த ஸ்டார்ட் அடுத்த போது பாட்டு இருக்கணும் ஒரு பக்கம். அதை பண்ணாம வந்து பயந்து பயந்து ஆடுறாருன்னு தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான் இவர் ஃபர்தர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஓகே. ஸோ இப்போ மும்பை வந்து இன்னும் திருப்பி போன மேட்ச் ஜெயிச்ச உடனே மும்பை பும்ராக்கே இடம் இல்லை, பும்ரா வந்து எங்க விளையாடுவார் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு லாஸ், அவங்க ஹவு வில் தே வாட் வில் தே டூ அண்ட் ஹவு வில் தே ரீக்ரூப்? சார் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த bowling changes they have lost. 187 is average winning score. நீங்க 204க்கு போனதுக்கான you didn't use your resources well. They batted well on a pitch with further slow down. 191 is a top effort even though LHG bowling was not great. The batting clicked, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. They were in the game until the last 2 overs. கடைசி ஓவர்ல கூட ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சோட 5 பால்ல 16 ஹர்திக் பாண்டியா on strike. You cannot say that LHG is going to win. To be very honest with you, the last 5 balls தான் கேம் அவங்க விட்டாங்க போது உங்களுக்கு எங்க போச்சுன்னா எனக்கு புரியாத விஷயம் அது. கடைசியில வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ண அந்த சுச்சுவேஷன்ல எல்ஹெச்சி விக்கெட்ஸ் டவுன் as well. அந்த டைம்ல போல்ட் வந்து ஒரு விக்கெட் எடுத்து போட்டு மில்லர் ரெகுலர் அவுட் பண்ணியிருந்தாருன்னா அவ்வளவு ரன் வந்திருக்காது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் டெய்லண்டர்ஸா எஸ் ஷார்துல் தாக்கூர் கேன் பேட், பட் ஷார்துல் தாக்கூர் cannot be a மில்லர். ஷார்துல் தாக்கூர் cannot be a ஆயுஷ் பதோனி. இந்த மேட்சுக்கு தோத்ததுக்கு காரணம் the way they use their bowling resources, not their skill or anything. That is the only reason that bleeded that 16 runs more than the average winning score. 4 மேட்ச்ல 3 தோத்துட்டாங்க, கஷ்டம் தான். பட் ஸ்டில் திஸ் இஸ் a குட் டீம், அதுல இன்னும் சந்தேகமே கிடையாது. They will really make a comeback, but it is going to be tough losing 3 out of 4. கரெக்ட் தான். பவுலிங் சேஞ்சஸ் தான் ஞாபகம் பீடா. இந்த மேட்ச்ல நான் டிவிலே பாக்குறப்ப என்ன தெரியுதுன்னா, தேவர்ல பவுண்டரியில் நின்று நிறைய சொல்லிட்டே இருந்தார் ஹர்திக்ல, லாங் ஆன்லேயே லாங் ஆஃப்லேயே நின்று பவுலிங் சேஞ்சஸ் சம்பந்தமா. ஐ திங்க் தெரியல என்னன்னு, தே ஷுட் அகைன் ரீலுக் தட் என்னன்னு பார்ப்போம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி 3 losses out of 4 games நாட் அன் ஐடியல் சுச்சுவேஷன் டு பி இன். 3க்கு 2 தோத்த சிஎஸ்கேவே வந்து என்னென்ன அதேகரப்படுத்தணுமோ படுத்திட்டு யார் யாரை மாத்தணுமோ எத்தனை தலை உருள போதும்னு இருக்காங்க. இவங்க 4க்கு 3 தோத்துட்டு காமா இருக்காங்க. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. எல்எஸ்ஜி ஆன் அதர் ஹேண்ட் தேர் கம்மிங் அப் அஸ் எ டீம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னுமே வந்து அவங்க தோத்துக்கிட்டே இருப்பாங்க, குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்லாம் வந்து வி கேனாட் லேபிள் தம் எனிமோர். ரொம்ப காம்படிட்டிவ் ஆடுறாங்க. தே ஆர் கம்மிங் டு த பார்ட்டி ஸ்லோலி. ஸோ இதுதான் இப்போதைக்கு சுச்சுவேஷன். உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? The way things are going, இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் அந்த மாதிரி முடிஞ்ச அப்புறம் ஒரு டீம் எப்படின்னா எல்லாமே தோத்து பாட்டம்ல இருக்கும். ஒரு 2 டீம் அந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே பாட்டம்ல இருக்கும். ஒரு 3 4 டீம் 4 தோக்காத ஒரு ரெக்கார்டோட மேல இருப்பாங்க. இப்ப சன்ரைசர்ஸ் அடுத்த மேட்ச் வச்சுன்னா கபக்குன்னு அவனு மேல வந்துருவான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ ஃபீல் இஸ் த ஃபோர்த் டீம் has got a lot of chance to qualify with 7 wins if their net run rate is good. அப்படிங்கும் போது ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் த வே ரைட் நோ இட் இஸ் கோயிங், 8 மேட்சுக்கு அப்புறம் வந்து திருப்பி சொல்லுவோம் வெதர் 7 மேட்ச் எனஃபா என்னன்னு. பட் இந்த வே திங்ஸ் ஆர் கோயிங், ஐ திங்க் த ஃபோர்த் டீம் மைட் ஸ்டீக் இன் வித் 7 wins அப்படின்றதுனால நத்திங் இஸ் லாஸ்ட் yet ஃபார் எனி ஆஃப் த டீம். ஒன் அட்வான்டேஜ் மும்பை ஹஸ் காட் இஸ் அவங்களுக்கு காம்பினேஷன் தலை சொரியதெல்லாம் எதுவும் கிடையாது. பும்ரா வந்தா இஸ் கோயிங் டு டேக் த பிளேஸ் ஆஃப் அஸ்வினி குமார். அதே மாதிரி பேட்டிங் விக்னேஷ் புத்தூரும் நல்லா போடுறாரு. சாண்டர் இன்னைக்கு தான் அடி வாங்கினாரு. இஸ் அ குவாலிட்டி கஸ்டமர். த வே they lost the game, I told you the reason. The
இட் இஸ் வெரி சிம்பிள். தே டிடன்ட் யூஸ் தியர் bowlers well. அதுதான் ஒரே ரீசன் ஒழிய அவங்களுக்கு ஐயோ இவனை மாத்தணுமா அவனை மாத்தணுமா எதுவுமே கிடையாது. ரோஹித் சர்மா நீங்க நிகழ்ன்றீங்க. ரோஹித் சர்மா ஃபிட்னா இஸ் கோயிங் டு டேக் த பிளேஸ் ஆஃப் ராஜ் பவா, இஸ் கோயிங் டு ஓபன் அண்ட் த பேட்டிங் இஸ் கோயிங் டு கெட் ஃபர்தர் ஸ்ட்ரென்த் டு கோத். இஸ் நத்திங் டு வரி ஃபார் மும்பை. பட் தே ஹேவ் டு வேக் அப், தே ஹேவ் டு வின். 100 மேட்ச் அடி வாங்கினா கஷ்டமாயிடும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எல்எஸ்ஜி. நானே சொல்றேன், நானே அவங்க உடன் ஸ்போர்ட்ஸ் தான் வருவாங்கன்னு. ஐ வாண்ட் டு கெட் இட் ராங். ஐ வாண்ட் டு see a team like LSG, PBKs have not qualified for many years, Delhi Capitals, இந்த மாதிரி டீம்ஸ் வரணும். That is where the competition is going to get. We are well played LSG and hard luck Mumbai Indians. They will come back now tomorrow to do the double header preview. That is the first game is going to be CSK versus Delhi and the second game between PBKs and Rajasthan Royals. Until we come back and entertain you that episode with your very own Octopus. Thanks a lot and bye-bye.